யாருமே இயக்காமல் தானாக பறந்து சென்றதா விமானம்? 13 ஆண்டுகளாக விலகாத மர்மம். ஆம், அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் மத்திய ஆப்பிரிக்கா நாட்டில் திருடப்பட்டது. இந்த விமானம் எப்படி திருடப்பட்டது, யாரால் திருடப்பட்டது, என்ன நடந்தது என்பதை நாம் இந்த முழு காணொளியில் காணலாம். 2013ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி மத்திய ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவின் தலைநகர் லுவாண்டாவின் கோரோட்டி விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த விமான நிலையத்தில் சில இயங்காத பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்ட விமானங்களும் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த விமானங்களின் ஒன்றான அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 727-223 ரக விமானம் ஒன்று எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இயங்க துவங்கியது. முதலில் விமானத்தின் பராமரிப்பு பணிக்காக யாராவது விமானத்தை ஸ்டார்ட் செய்து பார்த்திருக்கலாம் என நினைத்தனர். ஆனால் விமானம் மெதுவாக நகர துவங்கியது. இந்த விமானம் முழுமையாக பெயிண்ட் கூட அடிக்கப்படாத சில்வர் நிற விமானம். இதன் நடுவில் நீலம், வெள்ளை மற்றும் சிவப்பு என்ற நிற பெயின்கள் மட்டும் அடிக்கப்பட்டிருந்தது. விமானம் ஸ்டார்ட் செய்யப்பட்ட சில நிமிடங்களில் விமானம் நகர துவங்கியது. விமானம் நகர்ந்ததும் யாருக்கும் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் சுதாரிப்பதற்குள் விமானம் ஓடுபாதையை நோக்கி நகர்ந்தது. விமான கட்டுப்பாட்டு மையத்திற்கு விமானத்தின் ஓடுபாதையை நேரடியாக பார்க்கும்படி இருக்கும். அவர்கள் தாங்கள் உத்தரவு இல்லாமல் ஒரு விமானம் வருவதை பார்த்தனர். பின்னர் அந்த விமானத்தை நிறுத்துவதற்காக விமான ஓடுபாதை சிக்னல்களை போட்டனர். ஆனால் விமானம் அதை மீறியும் ஓடுபாதையை நோக்கி வந்தது. உடனடியாக விமான கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் அந்த விமானத்தை வயர்லெஸ் மூலம் தொடர்பு கொண்டனர். ஆனால் இருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. விமானம் ஓடுபாதைக்கு வந்தவும், மற்ற விமானங்களுடன் மோதாமல் இருக்கவும், மற்ற விமானங்கள் தரையிறங்கவும் ஏறவும் அனுமதியை ரத்து செய்தனர். தொடர்ந்து இந்த விமானத்தில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள முயற்சி செய்தனர். இந்நிலையில் விமானம் ஓடுபாதையில் வேகமாக ஓடத் துவங்கியது. இதை பார்த்ததும் அதிர்ந்து போன அதிகாரிகள் விமானத்தை நிறுத்தும்படி தொடர்ந்து விமானத்திற்கு தகவல் கொடுத்தனர். ஆனால் எந்த பதிலும் இல்லாமல் விமானம் விண்ணில் பறக்க துவங்கியது. உடனடியாக கட்டுப்பாட்டு மைய அதிகாரிகள் அந்த விமானத்தை ட்ராக் செய்ய துவங்கினர். அந்த விமானம் அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே பறக்க துவங்கியது. விமானம் பறக்க துவங்கிய 14 நிமிடத்தில் விமானம் ரேடாரில் இருந்து காணாமல் போனது. உடனடியாக என்ன செய்வதென்று தெரியாமல் அதிகாரிகள் இந்த செய்தியை வெளியிட்டனர். அந்நாட்டு அரசு போயிங் 727-223 ரக N844AA என்ற பதிவெண் கொண்ட விமானம் காணாமல் போனதாக அறிவித்தனர். பின்னர் இது குறித்து விசாரணையை துவங்கினர். இந்த விமானத்தை யார் இயக்கியது, கடைசியாக யார் எல்லாம் இந்த விமானத்தில் ஏறினர், இவர்களுக்கு எப்படி விமானத்தை இயங்க அனுமதி கிடைத்தது, அல்லது இது தீவிரவாதிகளின் செயலா என பல கோணங்களில் விசாரணையை துவங்கினர். விசாரணையில் அந்த விமானம் 14 மாதங்களாக அந்த விமான நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. விமானத்தின் 99% பணிகள் நிறைவடைந்துள்ளது. பெயிண்ட் அடிப்பது மட்டுமே மீதமிருந்த மிகப்பெரிய பணியாக இருந்தது. மற்றதெல்லாம் சாதாரண பராமரிப்பு பணிகள்தான். விசாரணையில் கடைசியில் அந்த விமானத்தில் பராமரிப்பு பணிக்காக ஏறியது பென்சி பாடில்லா மற்றும் ஜான் முட்டாண்டு ஆகிய இருவர்தான் விமானத்தில் ஏறியுள்ளனர். விமானத்தில் இருந்து அவர்கள் இறங்கவில்லை. அவர்களுடன் தான் விமானம் பறந்துள்ளது என்ற தகவல் வெளியானது. இதில் பென் விமான இன்ஜினியர், அமெரிக்காவை சேர்ந்தவர். ஜான் விமானத்தின் மெக்கானிக். அவர் காங்கோ நாட்டை சேர்ந்தவர். அவர்களுக்கு அன்று அந்த விமானத்தில் உள்ளே சில சிறிய பணிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை செய்வதற்காகவே விமானத்திற்குள் ஏறியுள்ளனர். இதில் பென்னிற்கு மட்டுமே விமானம் ஓட்ட தெரியும். அவர் ஒரு விமான இன்ஜினியர் என்பதால் அவருக்கு பைலட் பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கும். ஜானிற்கு விமானம் ஓட்ட தெரியாது. அவர் சாதாரண மெக்கானிக் தான். விமானத்திற்குள்ளே பென் செல்லும் வேலைகளை செய்யவே ஜான் அனுப்பப்பட்டார். இதை கேட்டதும் அதிகாரிகளுக்கு பென் தான் விமானத்தை கடத்திருக்க கூடும் என சந்தேகம் வந்தது. ஆனால் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. கடத்தப்பட்ட விமானம் மிகப்பெரிய விமானம். இதை இயக்க குறைந்தது 3 விமானிகளாவது வேண்டும். 3 பேரும் இயங்கும் பட்சத்தில் தான் விமானம் பாதுகாப்பாக டேக் ஆஃப் செய்யப்படும். ஆனால் விமானத்திற்குள் 2 மட்டுமே இருந்த நிலையில் விமானம் பாதுகாப்பாக டேக் ஆஃப் ஆனது எப்படி என்ற குழப்பம் வந்தது. பின்னர் இந்த வழக்கில் அமெரிக்காவின் FBI மூக்கை நுழைத்தது.
அவர்கள் விசாரிக்க துவங்கினர். அவர்களுக்கும் எந்தவிதமான குழுவும் கிடைக்கவில்லை. பின்னர் பென் தான் இதை செய்திருக்கலாம் என்ற சந்தேக பென் குடும்பத்தாரை 24 மணி நேரமும் போலீசார் கண்காணிக்க துவங்கினர். பென் அவரது பல மாதங்களாக தொடர்பு கொள்ளவே இல்லை. அவர்களும் பென்னை பற்றி எதுவும் தெரியவில்லை என்று கூறினர். பென் மற்றும் ஜானின் பழைய ரெக்கார்டுகளை பார்த்தபோது அவர்கள் பதிவுகள் எல்லாம் தெளிவாக இருந்தது. எந்தவித குற்றச்செயல்களிலும் ஈடுபடவில்லை. பின் ஏன் இவர்கள் விமானத்தை கடத்தினார்கள்? இவர்கள்தான் விமானத்தை கடத்தினார்களா? வேறு யாரேனும் கடத்தினார்களா? விமானத்திற்குள் வேறு ஆட்கள் இருந்தார்களா? அல்லது ஆளே இல்லாமல் விமானம் ரிமோட் மூலம் இயக்கப்பட்டதா? அப்படி இயக்கினால் அதிலிருந்த பென் ஜான் என்ன ஆனார்கள் என போலீசார் விசாரித்தனர். அதே நேரத்தில் விமானம் காணாமல் போன பகுதியில் விமானம் விபத்தில் சிக்கியதா, விமானத்தின் பாகங்கள் ஏதும் கடலில் மிதக்கிறதா என ஆய்வு செய்தனர். விமானத்தின் ஒரு பாகம் கூட கிடைக்கவில்லை. இப்பொழுது அமெரிக்காவின் சந்தேகம் அந்நாட்டு அரசு மீதே திரும்பியது. அந்நாட்டு அரசு ஏதோ சதி திட்டம் செய்து விமானம் காணாமல் போனதாக நடிப்பதாக சந்தேகப்பட்டது. அதற்காக அமெரிக்கா ரகசியமாக ஆப்பிரிக்கா நாடுகளில் பல இடங்களில் உளவு பார்த்தது. குறிப்பிட்ட அந்த விமானம் வேறு எங்காவது இருக்கிறதா என பார்த்ததும் அமெரிக்காவிற்கு ஒரு சிறிய தூசு கூட கிடைக்கவில்லை. பறந்து சென்ற விமானம் எங்குதான் சென்றது என குழப்பம் எல்லோருக்கும் இருந்தது. இந்த விமானத்திற்கு என்னவெல்லாம் நடந்திருக்கும் என ஒவ்வொரு சாத்தியக்கூறுகளாக ஆய்வு செய்து அதை வைத்து விமானத்தை தேடும் பணி துவங்கியது. 13 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இன்றும் எதற்கும் விடை கிடைக்கவில்லை. ஏன் ஒரு குழு கூட கிடைக்கவில்லை. இந்த விமானம் தொலைந்து போனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு வாய்ஸ் ஆஃப் குணா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.